Hi guys, இந்த வீடியோவில் மெயின் டேக்னா என்னன்றது பார்க்கலாம் வாங்க. மெயின் டேக்ன்றது இந்த வெப் பேஜ் ஓகேவா நம்ம எழுதிட்டுருக்கோம். இந்த வெப் பேஜ் வந்து எதை பற்றி நம்ம எழுதுகிறோம் சொல்கிறதுக்காக தான் அந்த மெயின் டேக்கை யூஸ் பண்ணுறோம் ஓகேவா. இப்போ இந்த மெயின் டேக் வந்து ஒரே ஒரு தடவை தான் யூஸ் பண்ணணும் ஓகேவா. அதுக்கப்புறம் நம்ம யூஸ் பண்ணியக்கூடாது. இந்த மெயின் டேக் நான் எதுக்காக யூஸ் பண்ணுறேன்னா ஒரு HTML டியூட்டோரியலுக்காக யூஸ் பண்ணுறேன் ஓகேவா. அதுக்காக இந்த வெப் பேஜில் மெயின் டேக்குள்ளார செக்ஷன் டேக் யூஸ் பண்ணிவிட்டு இதுக்குள்ளார H1 டேக் யூஸ் பண்ணிக்கிறேன். யூஸ் பண்ணிவிட்டு இதில் HTML டியூட்டோரியல் எழுதிக்கிறேன் ஓகேவா. ஓகே, அதுக்கப்புறம் P டேக்கில் வந்து எழுதிக்கிறேன். நான் காப்பி பண்ணுறதுக்கு அப்படியே பேஸ்ட் பண்ணிக்கிறேன் ஓகேவா. ஓகே, ஏன் வந்து HTML வந்து படிக்கிறோன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி டாபிக் மாதிரி எழுதி வச்சுருக்கேன். நான் HTML டியூட்டோரியல் சர்ச் பண்ணால் இந்த என்னோடய வெப்பேஜ் வந்து கீழே வந்து ஷோ ஆகும் ஓகே. கூகுளில் சர்ச் பண்ணால் மெயின் டேக்குன்றது அதுக்காக தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஏன்னா ஒரு HTML பேஜ்லேயும் மெயின் டேக் கண்டிப்பாக யூஸ் பண்ணுறாங்க. அது வந்து மெயினான கான்செப்ட்டு. அது திரும்பியும் இது வந்து இந்த டெக்ஸ்ட் வந்து திரும்பியும் ரிப்பீட் ஆகக்கூடாது ஓகேவா. இது கீழே மெயின் டேக் யூஸ் பண்ணிட்டு கீழே வேணால் என்ன டேக் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேவா. ஆனால் ரிப்பீட் ஆகக்கூடாது. இதே டெக்ஸ்ட் வந்து ரிப்பீட் ஆகக்கூடாது ஓகேவா. ஆனால் நம்ம என்ன சொல்ல வரோமோ அது கரெக்டாக சொல்லிடணும். மெயின் டேக்குள்ளதே இந்த வெப்பேஜ் வந்து எதுக்காக கொடுத்துருக்காங்க எவ்வளோ சிம்பிளாக சொல்ல முடியும் சொல்லிடணும் ஓகேவா. அதுக்காக தான் நம்ம மெயின் டேக் வந்து யூஸ் பண்ணுறோம். ஓகே, என்னோட லைவ் சர்வர் வந்து ரன் ஆகிட்டு இருக்கு. அவுட்புட் வந்து அதே சேம் அவுட்புட் நம்ம எப்பயும் போல தான் இருக்கும் ஓகேவா. H1 டேக் பேரா டேக் ஓகேவா. ஓகே கைஸ், இதோட இந்த வீடியோ முடிஞ்சிச்சு. தேங்க்யூ கைஸ்.